கோல்கொண்டா கோட்டை. நம்ம கோல்கொண்டா சுல்தான் படிச்சிருப்போம். இது கோல்கொண்டா கோட்டை. இது எப்படின்னா, ஒரு ராஜா கிருஷ்ணதேவ் அப்படின்னு ஒரு காகத்திய அரசர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் கட்டுனாரு இந்த கோட்டையை. இதை தெரிஞ்சுக்கணும். அதே போல் குதுப்ஷாகிங்கிற ஒரு வம்சம் இருக்குல்ல, அந்த வம்சத்தினுடைய தலைநகரமாக இருந்தது இந்த கோல்கொண்டா கோட்டை இருக்கக்கூடிய முகமது நகருங்கிற பகுதி. சரி, இந்த கோல்கொண்டா கோட்டை ஹைதராபாத்லேருந்து எத்தனை கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது? 11 கிலோமீட்டர். இந்த கோல்கொண்டா கோட்டை ஒரு குன்று மீது இருக்குது. அப்போ எவ்வளோ உயரத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டால், அந்த குன்று மீது 120 மீட்டர் உயரத்தில் இருக்குது. இந்த கோல்கொண்டா கோட்டை எந்த கட்டடக்கலையினுடைய ஒரு சிறந்த அம்சம்னு சொல்லி கேட்கலாம். அப்படி இல்லைன்னா, எந்த கோட்டை ஒளி தொடர்பான கட்டடக்கலை அம்சங்களுக்கு பெயர் பெற்றதுன்னு ஒரு கேள்வி கேட்டால் கோல்கொண்டா கோட்டைன்னு நம்ம சொல்லணும். அப்போ ஒளி தொடர்பான கட்டடக்கலை அம்சங்களுக்கு கோல்கொண்டா கோட்டை தான் பெயர் பெற்றது. இந்த கோல்கொண்டா கோட்டையில் உயரமான இடம் இருக்குதா அப்படின்னு கேட்டால் இருக்குது. அப்போ பாலஹிசார்னு பேர். எந்த கோட்டையில் உயரமான இடம் பாலஹிசார் என்று அழைக்கப்படுது அப்படின்னு கேட்டால் கோல்கொண்டா கோட்டைன்னு சொல்லணும். அதே போல் எந்த கோட்டையில் தர்பார் மண்டபம் இருக்குது அப்படின்னு கேட்டாலும் கோல்கொண்டா கோட்டைன்னு நம்ம சொல்லணும். அப்போ தர்பார் மண்டபம் கோல்கொண்டா கோட்டையில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த தர்பார் மண்டபத்திலேருந்து இந்த குன்றுக்கு கீழே இருக்கு இல்லையா, ஒரு அரண்மனை இருக்குது. அந்த அரண்மனைக்கும் தர்பார் மண்டபத்துக்கும் இடையே சுரங்கப்பாதை இருக்குது அப்படிங்கிற செய்தியவும் சொல்கிறாங்க. கோல்கொண்டா கோட்டைக்குள்ளேயே 4 சிறிய கோட்டைகளும் இருக்குன்றது மிக சிறப்பு. ஏன்னா பீரங்கிகள், அரச அரண்மனைகள், அறைகள், மசூதிகள் உட்பட 4 சிறிய கோட்டைகளும் இந்த கோல்கொண்டா கோட்டைக்குள்ளே இருக்குது. இந்த கோல்கொண்டா கோட்டை இருக்கு இல்லையா, இதனுடைய நுழைவு வாயில் எப்படி அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டால் பதேதர் வாசா என்று இது அழைக்கப்படுது. இந்த கிபி அந்த 17ஆம் நூற்றாண்டில் கோல்கொண்டா ஒரு சிறந்த வைரச்சந்தையாக இந்த கோல்கொண்டா கோட்டை செயல்பட்டிருக்கு. வைரச்சந்தையாக